ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லோருக்கும் வணக்கம். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? இன்றைக்கி அந்த கதையோட அடுத்த பகுதி தான் பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி நீங்கள் செய்ய வேண்டிய விஷயம் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. கீழே இருக்க பெல் பட்டனையும் கிளிக் பண்ணுங்கள். நான் அப்போ தான் போடுற வீடியோஸ் எல்லாமே உங்களுக்கு உடனுக்குடனே நோட்டிஃபிகேஷன்ஸ் வரும். ஸோ மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு வீடியோ பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். வாங்க நம்ம கதைக்குள்ளே போகலாம். அதுக்கப்புறம் என்னாச்சுன்னு பார்த்தீங்கன்னா, என்னோடய ஹஸ்பண்ட் எங்கள் அம்மா வீட்டுக்கு அதுக்கப்புறம் அழைச்சிட்டு போய் விட்டார். ஆனால் என் ஹஸ்பண்ட் எங்கள் வீட்டில் இதை சொல்ல மாட்டார் அப்படின்னு சொல்லிட்டு நான் நினச்சேன். ஆனால் அவர் சொல்லிட்டார். அப்புறம் எங்கள் அம்மாவையும் அப்பாவையும் கூப்பிட்டு வச்சு பேசினார். இது மாதிரி உங்கள் பொண்ணு இந்த மாதிரி பணம் வாங்கி கொடுத்து இந்த மாதிரி பிரச்சனை ஆயிருக்கு. இப்போ தான் அவங்க வீட்டில் போயிட்டு பேசிட்டு வந்தோம். நீங்களும் கொஞ்சம் அவளுக்கு அட்வைஸ் பண்ணுங்கள். என்ன தான் இருந்தாலும் அவள் சேமிக்கிறா. அவளும் பார்ட் டைம் வேலை பார்க்குறா. இல்லைங்கள அவளுமே எனக்காக கஷ்டப்படுறா. நீங்களும் எனக்கு கொடுத்து உதவுறீங்க, எல்லாம் பண்ணுறீங்க. இல்லைங்கள ஆனால் ஒரு பணம் வாங்கி கொடுக்கறதுக்கு முன்னாடி அவங்க எப்படி என்ன அவங்க கொடுப்பாங்களா அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்சம் யோசித்து வாங்கி கொடுக்கணும். அவங்க எந்த நம்பிக்கையில் வாங்கி கொடுத்து நாளைக்கு அவங்க ஹஸ்பண்டு இல்லை அவங்க ஃபேமிலி யாரையாச்சும் கூப்பிட்டு தெரிஞ்சு வாங்கி கொடுக்கணும். அது தெரியாமல் இவங்க ஃப்ரெண்டு அப்படின்னு சொல்லிட்டு வாங்கி கொடுத்துட்டா இன்றைக்கி வட்டி கேட்டு நம்மளை தானே அவங்க இது பண்ணுறாங்க. அதனால் கொஞ்சம் யோசித்து நம்ம ஒரு விஷயத்தில் இறங்குறதுக்கு முன்னாடி எதாக இருந்தாலும் யோசிச்சு பண்ணால் தான் நல்லது அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் சொன்னதுக்கப்புறம் அதுக்கப்புறம் எங்கள் அம்மா எல்லாருமே பேசினாங்க. இந்த வேலையெல்லாம் உனக்கு தேவையா? மாப்பிள்ளை ஏதோ பொறுமையான இதை தொட்டு அவர் இப்போ அழைச்சிட்டு போய் நாங்கள் பேசி இந்த பிரச்சனையை இது பண்ணியிருக்காரு. இதே சத்தம் போடுற ஆளுங்களாக இருந்தாங்களா இந்நேரம் ஒன்றா கொண்டாந்து இங்கே வீட்டில் விட்டுட்டு உங்கள் பொண்ணை நீங்களே இது பண்ணிக்கங்க அப்படின்னு சொல்லிட்டு போயிருப்பாங்க. நீ என்ன நினச்சிட்டு பண்ணுற அப்படின்னு சொல்லிட்டு எங்கள் அம்மா அப்பா எல்லோரும் சேர்ந்து பேசினாங்க. அதுக்கப்புறம் என் ஹஸ்பண்ட் சொன்னார், பேசாதீங்க, திட்டாதீங்க, இதோட அவளுக்கு கொஞ்சம் அறிவுரை சொல்லுங்கள், அதுவே போதும். இதுக்கப்புறம் அவள் எதுவும் இந்த மாதிரி விஷயத்துலலாம் ஈடுபடக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு சொல்லிவிடுங்க அப்படின்னோடனே, சரி ஓகே ஓகே, நான் இனிமேல் அதெல்லாம் பண்ண மாட்டேங்க. எனக்கு தெரியாமல் நான் பண்ணிட்டேன், என்னை மன்னிச்சிருங்க அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் அவர்கிட்ட நான் சாரி கேட்டேன். அதுக்கப்புறம் அவருமே புரிஞ்சுக்கிட்டாரு. சரி வா வீட்டுக்கு போவோம் அப்படின்னு சொல்லிட்டு வீட்டுக்கு போனதுக்கப்புறம் அந்த பக்கத்து வீட்டு அக்கா வந்தாங்க. என்னப்பா ஆச்சு, இந்த பொண்ணு என்ன சொன்னிச்சு என்னன்னு கேட்டாங்க. இது மாதிரி இனிமேல் என்னை கேட்காம நீங்கள் இவளுக்கு எந்த ஒரு விஷயத்துலையும் பணம் இது கொடுக்கக்கூடாது. என்கிட்ட கேட்டுட்டு நான் ஆமாம் அப்படின்னு சொன்னால் நீங்கள் எங்களுக்கு கடன் கொடுங்க, என்ன வேணாலும் பண்ணுங்கள், எனக்கு தெரியாமல் இனிமேல் கொடுக்காதீங்கக்கா அப்படின்னு சொல்லிட்டு அந்த அக்காட்டையும் சொல்லிவிட்டு அவர் கொடுத்த அந்த 3 மாதம் வட்டி பணத்தையும் அவங்கள்ட்ட கொடுத்தோம். நான் என்னப்பா பண்ணுறது சொல்லு, ரொம்ப இதாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு கேட்டுச்சு. அதனால தான் நான் கொடுத்தேன் அப்படின்னோடனே, சரி சரிக்கா, உங்கள் மேலே எதுவும் சொல்ல முடியாது. உங்களுக்கு வட்டிக்காக நீங்கள் பணம் கொடுக்குறீங்க. யார் கேட்குறாங்களோ அவங்களுக்கு தான் நீங்கள் கொடுப்பீங்க. அதனால் உங்களை நான் குறை சொல்ல முடியாது. நீங்கள் பார்த்துக்கங்க. இனிமேல் எது கேட்டாலும் என்கிட்ட கேட்டுட்டு இது பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு இருந்தோடனே அதுக்கப்புறம் ஒரு வாரம் அப்படியே போணுச்சு. அதுக்கப்புறம் ரேகா ஃபோன் பண்ணி, நான் சாரிடி, என்னால் உன்கிட்ட சொல்ல முடியாத சில விஷயங்கள் இருக்குது, என்னை மன்னிச்சிரு அப்படின்னு சொன்னோன்னே, நீ மன்னிக்கிறதெல்லாம் அடுத்தது இருக்கட்டும், என்ன இருந்தாலும் நான் எவ்வளோ சிக்கலில் மாட்டிக்கிட்டேன் உன்னால் அப்படின்னு சொல்லிட்டு சொன்னோன்னே, இல்லடி நான் உனக்கு கொடுக்கக்கூடாதுலாம் கிடையாது அப்படி இப்படின்னு சொல்லிட்டு சமாளித்தா. இருந்தாலும் நம்ம ஒரு தடவை ஏமாந்துட்டோம், மறுபடியும் அவன் பேச்சை கேட்டு இது பண்ணக்கூடாதுங்கிறது. சரி சரி நீ பார்த்துக்க, நான் அப்புறம் உனக்கு பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டு நான் வச்சுட்டேன். அதுக்கப்புறம் ஒரு வாரத்துக்கு அப்புறம் என்னாச்சுன்னா, அவரோட ஹஸ்பண்ட் இது மாதிரி நான் பணத்தை ஒருத்தவங்கள்ட்டேருந்து வாங்கியிருக்கோம், நான் கொண்டாந்து உங்கள் வீட்டில் கொடுத்துட்டு போயிடுறேம்மா அப்படின்னு சொல்லிட்டு ஃபோன் பண்ணார். நீங்கள் இருங்கண்ணே, இது மாதிரி என் ஹஸ்பண்ட் வாங்கிக்குவார், அவர் அக்கௌண்ட் நம்பர் தந்துடுறேன், நீங்கள் அவருக்கு போட்டு விட்ருங்க, நாங்கள் அவங்ககிட்ட காசை கொடுத்துட்றோம் அப்படின்னு சொன்னோன்னே, சரின்னு சொல்லிவிட்டு அவருமே ஒரு வாரத்தில் ஏன்னா நாங்கள் வீடு போய் ஏறி கேட்டதுனால அதுக்கப்புறம் அக்கௌண்ட்டில் பணத்தை போட்டு விட்டாரு. போட்டு விட்டோன்னே எடுத்து நாங்கள் அந்த கடனை கொடுத்துட்டோம். இப்போ கொஞ்சம் சந்தோஷமாக தான் இருக்கோம். நான் என்னென்னா வீட்டில் இருக்க இந்த மாதிரியெல்லாம் ஃப்ரெண்ட்ஸுங்கிட்ட பேசுகிறோம் பண்ணுறோம், அதனால் வேலைக்கு போவோம் நம்ம அப்படின்னு சொல்லிட்டு என் பையனை பக்கத்தில் இருக்க ஒரு ஸ்கூலில் ஒரு 3 மணி வரைக்கும் சேர்த்து விட்டுட்டு அதுக்கப்புறம் இங்கே டைப்பிங் இந்த ஒர்க்கெலாம் பண்ணுற வேலைக்கு மாதம் ஒரு 10,000 சம்பளம் தரேன்னாங்க. அப்புறம் நானுமே ஜாயின் பண்ணிட்டேன். ஹஸ்பண்டுக்கு கொஞ்சம் சந்தோஷம், பரவாயில்ல, இந்த இதுலேருந்து அவர் நிறைய விஷயங்கள் கற்றுக்கிட்டு இருக்கா, அதனால் கொஞ்சம் சந்தோஷமாக இது பண்ணட்டும் அப்படின்னு சொல்லிட்டு சொன்னோன்னே, ஓகே ஓகே அப்படின்னு சொல்லிவிட்டு அதுக்கப்புறம் என்னாச்சுன்னு பார்த்தீங்கன்னா, அதுக்கப்புறம் என் ஹஸ்பண்டும் வேலைக்கு போக ஆரம்பித்தார், நானும் வேலைக்கு போக ஆரம்பித்தேன். ஒரு சந்தோஷமான ஒரு இதில் நாங்கள் இது பண்ணோம் அப்படின்னு தான் சொல்லணும். அதுக்கப்புறம் நாங்கள் அந்த வாடகை வீட்டிலேருந்து கொஞ்சம் லீஸ்க்கு கொஞ்சம் பணம் சேர்த்ததுனால லீஸ்க்கு வீட்டுக்கு போனோம். அதுக்கப்புறம் இப்போ ஒரு சந்தோஷமான ஒரு வாழ்க்கையை வாழ்ந்துகிட்ருக்கோம். எதுக்காக அந்த கதைன்னா, என்ன தான் ஃப்ரெண்ட்ஸாக இருந்தாலும் பண விஷயத்தில் நம்ம கொஞ்சம் கவனமாக இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக தான் இந்த ஒரு பதிவு. நன்றி. இந்த கதை பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள்.